வணக்கங்க. இப்போ ஒரு நண்பர் வர்றார். ஒரு நண்பர் வரும்போது, அவரு நம்மளும் அவரு ஆஃபீஸில வேலை பார்த்துட்ருப்போம். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஆஃபீஸில இருக்கும்போது என்னங்க? நம்ம ஆஃபீஸில இருக்கும்போது நமக்கு ஏகப்பட்ட கெடுதல் பண்றது, சொல்லிக் குடுக்கறது, பண்றது, பிடிக்கிறது, நம்ம ஃபியூச்சருக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணணுமோ, அத்தனையும் பண்ணிட்டுருப்பார். ரொம்ப கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறது, அதை சொல்கிறது, இதை சொல்கிறது, அப்படி சொல்கிறது, இப்படி சொல்கிறது, இப்படி எவ்வளவு டார்ச்சர் கொடுக்கணுமோ அவ்வளவு டார்ச்சர் அவர் கொடுத்துட்ருப்பார். கொடுத்துட்டு இருக்கிற நபர் வந்து அதை பாதிக்கிறவர் வந்து பேசாமல் அமைதியாக போவார். 1000 தடவை மன்னிப்பு கேட்க வச்சுட்டார் ஆஃபீஸர்கிட்ட, செய்யாத தப்புக்கு. காப்பி குடிச்சிட்டு எல்லாம் போயிடுவாங்க. அந்த காப்பியை உடனே டேபிளில் ஊற்றி விட்டுட்டு போயிடுவார். கடைசியில் ஆஃபீஸரு வந்து என்னப்பா அவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னா, சார் அவர் தான் சார் காப்பி குடிச்சிட்டு இருந்தார், அவர் தான் ஊற்றிருப்பார். அவர் காப்பி குடிக்கவே இல்லை. காப்பி குடிக்கிறவங்ககிட்ட நின்று பேசிட்டு போனாரா தவிர காப்பியே குடிக்கல. இவர் போய் மன்னிப்பு கேட்பார். மன்னிச்சிருங்க சார், நான் குடிக்கலைங்க, இருந்தாலும் கிளீன் பண்ணிடுறேங்க. நான் காப்பியே குடிக்கலைங்க, இருந்தாலும் நான் க்ளீன் பண்ணிடுறேன் சார். உடனே துணியெல்லாம் எடுத்து தொடச்சி இது பண்ணி மன்னிப்பு கேட்டு போயிடுவார். அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிறார். யாருங்க? இவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து ரிட்டையர்டில் இவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, ரிட்டையர்டு பார்ட்டி வைப்பாங்கள்ல, அதில் பேசுகிறார். என்னென்னா, சக தோழர்கள் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் நான் இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்ட் ஆன போது நமக்கு செட்டில்மெண்ட் பணத்தை பத்திரமா வச்சுக்கணுங்க. யார் இப்போ குழந்தைங்க இவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு நான் இருக்கக்கூடாதுங்க. நமக்குன்னு கொஞ்சம் காசெல்லாம் வச்சுக்கணுங்க. என்னங்க, நம்ம துணைக்கு நமக்கு காசு வேணுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. என்னங்க, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லா இருக்காருங்க. காசு கப்பெல்லாம் வச்சு நல்லா வேணுங்கிற மெடிசன் காசெல்லாம் வச்சு பிடிச்சிட்டு பண்ணிட்டு நல்லா வாழ்ந்துட்டுருக்கார். என்னங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய கவனம், நம்மளுடைய முயற்சி. பாசத்துக்கு வந்து காசு கொடுத்து பாசம் வாங்கினேன்னா அந்த பாசமே வேண்டாங்கங்கிற நான். புரிஞ்சுதுங்களா? புள்ள வருது, புள்ள வந்தோடனே நம்மகிட்ட 2 லட்ச ரூபா கொடுத்தா தான் அந்த புள்ள பேசணும், அன்பாக இருக்கணும்னா அந்த அந்த பாசமே வேண்டாம். அவங்க முன்னாடி போய் நம்ம கை கட்டிட்டு போய் இத்தனை காலம் வாழ்ந்து மெடிசன் வாங்கணுமா, டாக்டர்கிட்ட போகணுமான்னு கேட்க முடியாதுங்க. அதனால நம்ம கவனமாக இருக்கன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.